இந்த ரூபம்தான் புரியில் நாம் இன்னைக்கு போனாலும் சரி, நம்ம நேர ஜெகநாதனை பார்த்து நின்னோம்னா நம்முடைய இடதுகை பக்கத்தில் பலராமன், நடுவில் சுபத்ரா. பலராமன் வெள்ளையாக இருப்பார், சுபத்ரா மஞ்சளாக இருப்பார், ஜெகநாதன் கருப்பாக இருப்பான். இந்த 3 மூர்த்திகளும் இருக்கும். இந்த 3 மூர்த்திகளும் கோவிலை விட்டு கிளம்பி ரதத்தில் ஏறி இந்த ஜெகநாதன் ஆவிர்பவிச்ச இடம்னு ஒரு இடம் இருக்குது, குண்டீச்சா பவனம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறது தான் ரத யாத்திரைன்னு பேர். புரி கோவிலிருந்து ஒரு 1.5 மைல் தூரம், ஒரு ரஃபாக 2-3 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அத்தனை தூரம் இருக்கும். அந்த கிராண்ட் ரோடுன்னு சொல்லுவாள். அந்த ரோடில் அந்த ரதத்தில் பகவான் போகிறது தான் ரத யாத்திரைன்னு பேர். வருஷா வருஷம் புது ரதம் முடித்தோன்னா அந்த ரதத்தெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவா. திரும்பி அடுத்த வருஷம் புதுசாக மரங்கள் வெட்டி புதுசாக ரதம் பண்ணுவாள். அதுதான் புரி ரத யாத்திரை. ஆஷாட மாதத்தில் ரொம்ப விசேஷம் அந்த புரி யாத்திரை. நமக்கு ஆணி இருக்கும், அந்த பக்கம் சாந்திர மாத கணக்குப்படி அப்போ ஆடி வந்துடும் அவர்களுக்கு. அதுதான் ரத யாத்திரை.